ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். டுடே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் பார்க்குறோம். என்னென்னா, இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக கரண்ட் இவெண்ட்ஸில் கேட்பாங்க குரூப் 2 பிலிம்ஸில். அது இல்லாமல் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை பற்றியும் அதுலேயும் இது பேஸ் பண்ணி கண்டிப்பாக வரும். இது மறக்காமல் எல்லோரும் நோட் பண்ணுவீங்க. முக்கியமானது என்னென்னா, 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு 28 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்து தமிழ்நாடு சாதனை. நிதி ஆயோக் அறிக்கை இருக்குங்களா, நிதி ஆயோக் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க, தகவல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 28 புள்ளிகளோட சேர்ந்து 3வது இடத்த நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது என்ன, எந்த இடம் இருக்குதுன்னா, ஃபஸ்ட் இடத்துல வந்து உத்தரகாண்ட் இருக்குது. ஓகேங்களா, உத்தரகாண்ட் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. 2வது இடத்துல வந்து எது இருக்குன்னு தெரில, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த அறிக்கை வந்து 2023-24க்கானது. ஓகேங்களா, அதனால் 2022-21க்கான என்ன இருக்குன்னு, இல்லை 22-23க்கு என்ன எது நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருந்துச்சுன்னா அது தெரிஞ்சாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் முக்கியம். ஏன்னா இது வந்து கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி தெரிஞ்சுக்கிட்டு படித்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், எந்த கொஸ்டின் தான் அட்டன் பண்ணலாம். அதனால் இதை வந்து மறக்காமல் நீங்கள் படிங்க. 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு 28 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்து தமிழ்நாடு சாதனை. நிதி ஆயோக். ஓகேங்களா, இது வந்து மறந்துடாதீங்க. அது இல்லாமல் 2022-23க்கு தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருந்துச்சுன்னு தெரிஞ்சால் அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கேட்டுருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.